சுக்கிரன் ராகு சேர்ந்து விட்டார் என்கின்ற நிலைமையின் அடிப்படையில் எப்படி இவர் காமமே இவருக்கு கிடைக்கவில்லையா, 7ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு மிக மிக முக்கியமாக 7, 12 இரண்டும் பாதிக்கப்பட்டு விட்டால் காமத்தில் இவருக்கு ஆர்வமே இல்லை. கூடுதலாக அடுத்து என்ன சொல்லுவேன், சுக்கிரனுடைய ரிஷபத்தையும் துலாத்தையும் பாருங்கன்னுவேன். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் 7ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். 7ஆம் வீடு சுபத்துவமாக இருக்கிறது. அப்படியானால் அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது, காமம் கிடைக்கிறது என்று அர்த்தம். எல்லாம் கெட்டுவிட்டது, எல்லாம் பாபத்துவமாக இருக்கிறது. 7இல் சனி இருக்கிறார், வித்தியாசமான காமத்தை கொண்டவராக இருக்கிறார். வித்தியாசமான காமம் என்பது என்ன? அதற்கடுத்து உள்ளே சென்று விட வேண்டும். வயதானவர்களா, வயதுள்ளவர்களா, அப்படி எவ்வளவோ வருது இல்லை. ஒரு 50 வயதுக்காரரை 20 வயதுக்காரர் விரும்புகிறார், 20 வயதுக்காரரை 50 வயதுக்காரர் விரும்புகிறார். தலைகளாக குழந்தைகளை ஒருவருக்கு பிடிக்கிறது. ஒருவர் ஆணுக்கு ஆணும், ஒருவர் பெண்ணுக்கு பெண்ணும் என்று சொல்லப்படக்கூடிய லெஸ்பியன் ஹோமோ அமைப்புகள், இது எல்லாத்திலையும் மற்ற காம்பினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அலி கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத சனி புதன் சம்பந்தப்படுவர்கள், ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத கிரகங்களோடு கேது சம்பந்தப்படுவது. ராகு என்பது வேறு, கேது என்பது வேறு. கேது என்பது எதையும் வளர்க்கும் கிரகம். புதனுடைய அலித்தன்மையை கேது வளர்ப்பார், சனியினுடைய அலித்தன்மையை கேது வளர்ப்பார்.